இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லற வாழ்க்கையை முறையாக நடத்துபவன் குடும்பஸ்தார், எளியவர், இயலாதவர் ஆகிய மூவருக்கும் உற்ற துணையாக இருப்பான். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். இல்வாழ்க்கை வாழ்பவன் அவனது இயல்பான கடமைகளை செய்து 3 வகை மக்களுக்கும், துறவிகள், முனிவர்கள், மாணவர்கள், சமுதாயம் நல்ல வழியில் துணையாக நிற்பவன் ஆவான். சுருக்கமாக சொல்லப்போனா, இல்வாழ்க்கை நடத்துவன் தன் வாழ்வை ஒழுக்கத்துடன் நடத்தி தன்னால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்து சமுதாயத்தை நல்ல பாதையில் நடத்துகிறான். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை.